சிந்து கிட்ட வந்து வக்கீல் வந்து கேட்குறாங்க, உண்மையிலேயே நீங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அமைதியா இருக்காங்க சிந்து. உடனே சிவா வந்து சிந்துவ பார்க்குறாரு. சிந்து சிவாவ பார்க்குறாங்க. இல்ல மேடம், அவங்கக்குள்ள எதுவும் ஏற்படல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா சொல்கிறாங்க. உனக்கு தெரியுமா ஸ்னேகா ஏற்படலன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கேட்குறாங்க. அது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு சிவாவும் ஸ்னேகாவும். உடனே வந்து என்ன சொல்கிற அப்படின்னோடனே, மேடம் நாங்கள் 2 பேருமே கணவன் மனைவியாக வாழ ஆரம்பிச்சிட்டோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க ஸ்னேகா. இவ பொய் சொல்கிறா, இவ சொல்கிறது எல்லாமே பொய், இவ உண்மையே பேச மாட்டான்றது இதுதான் சாட்சி, இவ பொய் சொல்கிறா. வேணா நீங்கள் சிவாவை கேட்டு பாருங்கள், உண்மையிலேயே இவங்க 2 பேர் வாழ்ந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே சிவா வந்து அப்படியே பார்க்குறாரு. எதுக்கு அவரை கேட்கணும்? நீ கூட தான் எவ்வளோ பொய் சொன்ன, அப்போ அதெல்லாம் அவர்கிட்டயே கேட்டேன். அப்போ நீ சொல்கிறது பொய்ன்னு ஒத்துக்கிறேன், நான் சொல்கிறது உண்மைதான், ஆனால் நீ தான் அடுக்கடுக்காக பொய் சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. நீ என்ன சொல்கிற அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உன்னை என்னம்மா நீ சொல்கிற, ஸ்னேகா என்ன பொய் சொன்னாங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் வந்து கேட்குறாங்க. மேடம் இவங்க சொன்னது சிவா மேலே போட்ட பழி எல்லாமே பொய் தான் மேடம். சிவா ஸ்னேகாவை விரும்பினது உண்மைதான். டாக்டரு விரும்பினார் ஸ்னேகாவை, ஆனால் ஸ்னேகா சிவா டாக்டர் விரும்பலை அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியப்பட, விரும்பாமையை கேஸ் போட்டிருக்கேன் அப்படின்னோடனே, என்னம்மா நீ இப்படி வளர்ற, ஏமாத்திட்டதால தானே கேஸ் போட்டிருக்காங்க, சிவாவே அது ஒத்துக்கினாரு விரும்பினார், சிவா டாக்டர் ஒத்துக்கினாரு தான், டாக்டரு ரொம்ப நல்லவர், அவருக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாது, டாக்டரு விரும்பினது உண்மைதான், ஆனால் நான் அந்த விரும்பினத்துக்கு தகுதியே கிடையாது ஸ்னேகாவுக்கு, ஸ்னேகா உண்மையிலேயே டாக்டரை ஏமாத்த தான் விரும்பினாங்க, அதுதான் உண்மை அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னோடனே, மேடம் இந்த ஸ்னேகா உண்மையிலேயே வந்து டாக்டரை லவ் எல்லாம் பண்ணலை, ஏன்னா அவரோட வந்து டாக்டர் தொழில் ஸ்னேகாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவர் தான் இந்த எல்லா இடத்துலையுமே நம்பர் 1 வந்திருக்காரு, அதனால் அவரை எப்படியாவது அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு சீஃப் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா யோசிச்சிருக்காரு, அதனால் எப்படியாவது டாக்டரை அங்கேயே இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதன்படி தான் ஸ்னேகா சிவா டாக்டரை விரும்புகிறதா சொல்லியிருக்கா, மற்றபடியெல்லாம் வேறு ஒன்றுமே கிடையாது. என்ன நீங்கள் உன் விஷயத்துக்கு பேசிகிட்டே போகிற, நான் எப்படி வந்து நினச்சனோ எப்படி வந்து பண்ணணும் எனக்கு அதெல்லாம் தெரியும், ஆக மொத்தத்தில் நான் விரும்பினது உண்மை தானே, நாங்கள் 2 பேர் லவ் பண்ணது உண்மை தானே அப்படின்னு 2 பேரும் சொல்லாத ஸ்னேகா, உண்மையிலேயே விரும்பினது டாக்டர் மட்டும்தான், நீ விரும்பவே விரும்பலை, அதுக்கு அத்தாட்சி என்கிட்ட இருக்குது, என்கிட்ட சாட்சி இருக்குது மேடம், அதை நான் வந்து நிரூபிக்கிறதுக்கு நீங்கள் தான் அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. உண்மையிலே இல்லை, அவகிட்ட எந்த சாட்சியும் இல்லை, அவள் பொய் சொல்கிறா அப்படின்னோடனே, என்கிட்ட எல்லா சாட்சியும் இருக்குது, உண்மையிலே இந்த ஸ்னேகா இந்த டாக்டரை உண்மையாகவே விரும்பலை, பொய்யா தான் வந்து விரும்பியிருக்கா, அதே மாதிரி ஸ்னேகா ரொம்ப கெட்டவ, அவள் நல்லவ கிடையாது அப்படின்ற எல்லா சாட்சியும் என்கிட்ட இருக்குது, வேணும்னா நீங்கள் விசாரிங்க மேடம் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி, சரி உங்ககிட்ட இருக்க சாட்சியை சொல்லுங்கள் அப்படின்னோடனே அங்கே வராரு ராமை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. மேடம் இவர் பேர் ராம் மேடம், ராம் நீங்கள் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லுங்கள் அப்படின்னு கோர்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து சொல்கிறாங்க. ராமை பார்த்து வந்து சிவா அதிர்ச்சி அடைகிறாரு. இவர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, இவர் வந்து ஸ்னேகாவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தானே சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது, இந்த ராம உங்களுக்கு தெரியுமா? ஐயோ எனக்கு தெரியவே தெரியாது, இவன் யாருன்னு தெரியாது, ஏன் ஸ்னேகா இவ்வளோ போய் சொல்கிறீங்க, உண்மையிலே என்னை யாருன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ராம் கேட்குறாரு. எனக்கு தெரியாது, என்ன ஸ்னேகா தெரியாதுன்னு சொல்கிறா, இவனை தானே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வச்சா அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் இந்த ராம் தான் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்னேகா அறிமுகப்படுத்தி வச்சா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, என்ன சிவா இப்படி சொல்கிறாரு அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. எனக்கு இவன் யாருன்னு தெரியாது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சாதிக்கிறாங்க ஸ்னேகா. உடனே வந்து மேடம் நானே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறேன் மேடம், இவன் சொல்கிறத எதுவுமே நம்பாதீங்க மேடம், நீங்கள் அமைதியாக இருங்க ஸ்னேகா, ஒரு நிமிஷம் அவர் சொல்லட்டும் அப்படி சொல்லி சொன்னோன்னே, உடனே வந்து மேடம் என்னோட பேர் ராம் மேடம், என் ஃப்ரெண்டோட பேர் ஷாமு, என் ஃப்ரெண்டு ஷாமும் இந்த ஸ்னேகாவும் உயிருக்கு உயிராக விரும்பினாங்க, எத்தனை வருஷம் லவ் பண்ணியிருக்காங்க தெரியுமா, ஆனால் இத்தனை வருஷம் லவ் பண்ண ஒருத்தனை தூக்கி போட்டுட்டு இந்த டாக்டரை வந்து பிடிச்சிக்கிட்டா, ஏன்னா டாக்டர் நம்பர் 1 இருந்தார் இந்த தொழிலில், அதனால் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு இவர் தேவைப்பட்டார், அதான் ஷாமை கழட்டி விட்டுட்டா. ஷாம் எவ்வளோ நியாயம் கேட்டான், ஆனால் ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து ஷாமை அடித்து போட்டாங்க, பாவம் அவன் உயிருக்கு ஆபத்தான இல்லை, இவ்வளோ நாளாக அவன் கஷ்டப்பட்டுட்டு இருந்தான், நான் தான் அவனை காப்பாற்றி வச்சுட்ருக்கேன், இதுதான் மேடம் நடந்த உண்மை, இந்த ஸ்னேகா மோசமானவ மேடம், தயவு செய்து சிவா கூட இந்த ஸ்னேகாவை சேர்த்து வைக்காதீங்க மேடம் அப்படி சொல்கிறாங்க. இவன் சொல்கிறதெல்லாம் போய் இவன் சொல்கிறது மேடம், என்கிட்ட எல்லா சாட்சியும் இருக்குது, ஸ்னேகாவும் ஷாமும் எடுத்துன ஃபோட்டோஸ் எல்லாமே பாருங்கள் மேடம், அவங்க 2 பேர் லவ் பண்ணதுக்கு எல்லாத்தையும் சாட்சி இருக்குது மேடம் சொல்லிட்டு காட்டுறாங்க. எல்லா சாட்சியும் பார்த்துட்டு ஜட்ஜி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க, எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க.